எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. இப்போ நம்ம வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பொங்கல் டயம் வந்து எங்கள் வியாபாரிக்கு வந்து கோழி வேணும்னு கேட்டாப்புலங்க வியாபாரத்துக்கு. அதனால் நான் வர சொல்லிட்டேன். இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாப்புலைங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சில்லறை வியாபாரம் வந்து நிறையா போயிடுச்சுங்க. போனாலும் வந்து எங்கள் ரெகுலர் வியாபாரி எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இப்போ வியாபாரத்துக்கு அப்படின்னு சொன்னால், சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்காப்புலைங்க. நாங்கள் ஏற்கனவே வந்து தீபாவளி அப்போலாம் வந்து கோழி பிடிக்கிறது, விற்கிறது, காசு வாங்குறதெல்லாம் பற்றி உங்களுக்கு போட்டிருக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா விரும்பி பார்த்தீங்க. உங்களோட கருத்தையும் வந்து தெரிவிச்சிங்க. அதே மாதிரி வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கணுங்க. அதே மாதிரிங்க தீபாவளி, பொங்கல் இந்த வருஷத்தில் வந்து இந்த 2 நாளைக்கு தாங்க வந்து பல்காக நாங்கள் கொடுப்பேன். மற்றது எல்லாமே வந்து சில்லறையாகவே போயிடுங்க நம்மகிட்ட. ஒரு வாரத்துக்கு 10 கோழி, 5 கோழி வீட்டில் வந்து குழம்புக்கு வேணுங்கிறவங்க வந்து ரெகுலராக வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த பல்காக கொடுக்கறது வந்து பொங்கலுக்கு, தீபாவளிக்கு தாங்க வந்து நாங்கள் பல்காக கொடுப்போம். அப்படி இருந்தாலும் வந்து இந்த வருஷம் வந்து சில்லறையில் நேற்று வரைக்கும் நல்லா போயிடுச்சுங்க. வாங்க எவ்வளோ கோழி பிடிக்கிறோம், எவ்வளோவுக்கு விற்கிறேன், எப்படி எடை போட்டு எப்படி விற்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வந்து ஆட்டு கடாய் வந்து நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோங்க ஒன்று. இது ஏன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, யாருமே வந்து ஒரு தொழிலை நம்பி இருக்கக்கூடாது. 2, 3 தொழில் பண்ணணும். கோழி சார்ந்தே மற்ற தொழில் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வரும். அப்படி வளர்ந்து வந்தால் தான் வந்து வருமானம் வந்து நமக்கு சமநிலைப்படுங்க. ஒரு வருமானத்தை வந்து நம்பி இருக்கக்கூடாதுங்க. அதனால் வந்து 2, 3 வருமானம் நமக்கு வரணும். அதுக்கு வந்து கோழி தொட்டே வந்து 2, 3 தொழிலை இது பண்ணணுங்க. ஏன் ஒரு கிடா மாத்திரம் வாங்கியிருக்கிறீங்கன்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. ஏன்னா அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். நாங்கள் வந்து சின்ன பையன்லேருந்து நாங்கள் ஆடு மேய்ச்சிருக்கிறோம், ஆடு வச்சுருந்தோமுங்க, எல்லாமே பண்ணினோம். அன்னைக்கு வந்து அவுத்து விட்டு வந்து தோட்டங்காட்டில் எல்லாம் மேய்ச்சல் கூடுவோங்க, ஓட்டிகிட்டு போவோம், மேய்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அடர் தீவனமாக பசும் தீவனம் இல்லாமல் அடர் தீவனத்துலேயே வந்து வளர்க்குற மாதிரி வந்து நிறையா இது வந்து பண்ணுறாங்க. சரி, அந்த முறையில் நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறக்காக தாங்க ஒரு கடாய் வாங்கினோம். எந்த ஒரு தொழிலுமே வந்து திடீர்னு வந்து முதலீடு வந்து அதிகமாக போடக்கூடாது. சிறுசுலேருந்து வளர்ந்து மேலே வரணுங்க. அதுக்காக ஒரு கடாயை வாங்கி அந்த அடர் தீவனம்ங்கிற முறையிலேயே வந்து இது வரைக்கும் வளர்த்தி கொண்டாந்துருக்குறேன். இதை பற்றி வந்து நமக்கு நல்லா ஒரு அனுபவம் வந்துருச்சு. இப்படித்தான் வளர்க்கணும், இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்துருச்சுங்க. அந்த அனுபவத்தை வச்சு இதுக்கு மேலே வந்து படிப்படியாக தொழிலை வந்து இப்போ 1 இருந்துச்சு, அடுத்து 2, 3 ஆக்குவேன், 3 5 ஆக்குவேன், 5 10 ஆக்குவேன். அப்படியே போனால் தாங்க எனக்கும் ஒரு அனுபவம் வரும். அதை வச்சு தொழில் வந்து கோழி, ஆடு 2ஐயும் வந்து ஈவனாக கொண்டாந்துருவணுங்க. அதுக்காக தாங்க வந்து புது தொழிலில் கோழிக்கு சைடாக இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க வந்து இந்த கடாயை வாங்கி நான் அனுபவத்தை வந்து கற்றுக்கிறேன். சரி வாங்க, இந்த வியாபாரி வந்துட்டாங்க. அடுத்து வந்து அந்த கோழி பிடிச்சி எப்படி இது பண்ணுறா, என்ன பண்ணுறா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவர் தான் நம்ம ரெகுலர் வியாபாரிங்க. இன்றைக்கி பொங்கலுக்கு வியாபாரத்துக்கு வேணும்னு கேட்டார். சரி வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். வந்து ஒரு 20-25 கிலோ பிடிச்சிருக்காப்புலே. நோம்புக்கு 5000 பணம் கொடுத்தாச்சுங்க பொங்கலுக்கு. நீங்கள் தாராளம் வாங்க, ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து கிராஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் எங்கிட்ட வந்தாலும் சரி, இவர்கிட்ட எங்கிட்ட இல்லைனாலும் இவர்கிட்டயே கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் இங்கேயே நேரடியாக போய் பிடிச்சிட்டு போகலாம். சூப்பரான ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் கிடைக்குங்க. ஹேப்பி பொங்கலுங்க. ஹேப்பி பொங்கல். சந்தோஷமாக மேலும் மேலும் நிறையா வந்து வாங்க. அவ்வளோதானே. நானும் நிறையா வளர்த்தி வைக்கிறேன், நீ வந்து நிறையா வந்து வாங்கிட்டு போ. அவ்வளோதானே. நாங்கள் ஹேப்பி பொங்கல். ஹேப்பி பொங்கல். எனக்கு உங்களுக்குலாம் இல்லை, நீங்கள் தான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்களா? ஒரே கம்ப்ளைண்ட்டு,
ஐயா வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தா எனக்கு வவுறு சரியில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வியாபாரி வர சொல்லியிருந்தால் வந்து 20-25 உருப்படிங்க வந்து 2 கட்டாக போட்டு கொடுத்து வியாபாரி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அதில் வந்த பணமுங்க தை பொங்கல் அன்னைக்கு இன்றைக்கி வியாபாரம் பார்த்தது வந்து நல்ல திருப்திங்க. மொத்த வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுங்க. திருப்தியான வருமானமும் வந்துருச்சுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்தோட தொழிலும் வந்து மென்மேலும் வளர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.